இன்றைய முக்கிய செய்திகள். இறக்குமதியாகும் மருந்துகளுக்கு 100% வரி விதித்து ட்ரம்ப் உத்தரவு. இந்திய மருத்துவ நிறுவனங்களின் பங்குகள் விலை சரிவு. கல்வி கனவை நிறைவேற்றிய தந்தைக்காக கண்ணீர் சிந்திய மாணவி. கலைஞர் கனவு இல்லம் ஒதுக்கீடு செய்து ஸ்டாலின் உத்தரவு. மகளிர் சுய தொழில் தொடங்க 10,000 ரூபாய் வழங்கும் திட்டம். தேர்தலை சந்திக்க உள்ள பீகாரில் தொடங்கி வைத்தார் மோடி. காசோலை மோசடி வழக்குகளில் சமரச தீர்வுக்கான விதிமுறைகள் மாற்றம். அபராத தொகையை குறைத்து உச்ச நீதிமன்றம் உத்தரவு. வணக்கம். வணக்கம். அமெரிக்காவில் இறக்குமதியாகும் மருந்துகளுக்கு 100% வரி விதித்து அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளதால் இந்திய பங்குச்சந்தையில் மருந்து நிறுவனங்களின் பங்குகள் சரிவை சந்தித்தன. இரண்டாவது முறையாக அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் வர்த்தகம், வெளியுறவு கொள்கை, கல்வி நிலையங்களுக்கு நிதி உள்ளிட்டவை தொடர்பாக அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். இந்நிலையில் தமது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் அவர் நேற்று வெளியிட்ட பதிவில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இறக்குமதியாகும் மருந்துகளுக்கு 100% வரி விதிக்கப்படும் என்றும் இந்த வரி அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். வணிக பெயர் கொண்ட மருந்துகள், காப்புரிமை பெற்ற மருந்துகளுக்கு 100% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். அதே சமயம் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் அமெரிக்காவில் தொழிற்சாலைகளை தொடங்கி உற்பத்தி செய்தால் விலக்கு அளிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சமையலறை கேபினட்டுகள், குளியலறை பொருட்களுக்கு 50%, அரைக்கலன்களுக்கு 30%, லாரிகளுக்கு 25% என வரி விதிக்கப்படுவதாக அவர் அறிவித்துள்ளார். இந்த வரி விதிப்பு அமெரிக்காவுக்கே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று இந்திய தொழிலதிபர்கள் தெரிவித்துள்ளனர். First of all, you have to understand the Americans will be impacted first. So if you are putting tax on medicines, the medicines will become more expensive in America. So I think America will be the first person who will be affected. Yes, we will be affected because we do sales to America. We sell steel, we sell other equipment, we sell pharmaceuticals, all these things. So the companies which are doing this business will obviously be affected. மருந்துகள் மீதான 100% வரி நியாயமற்றது, ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று ஆஸ்திரேலிய சுகாதாரத்துறை அமைச்சர் மார்க் பட்லர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிலிருந்து அதிக அளவில் மருந்துகளை ஆஸ்திரேலியாவும் இறக்குமதி செய்வதாக குறிப்பிட்டுள்ள அவர் ட்ரம்பின் வரி விதிப்பை அமெரிக்க மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறியுள்ளார். மருந்து பொருட்களுக்கு ட்ரம்ப் 100% வரி விதித்துள்ளதால் மும்பை பங்குச்சந்தையில் நாட்கோ பார்மா, லாரல் பார்மா, சன் பார்மா, கிளையண்ட் பார்மா, கிளான்மார்க் பார்மா உள்ளிட்ட மருந்து நிறுவனங்களின் பங்குகள் 8% வரை சரிவை சந்தித்தன. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் மருந்துகளில் அமெரிக்காவுக்கு 40% அனுப்பப்படுவதால் இந்திய மருந்து நிறுவனங்களுக்கு ட்ரம்பின் வரி பாதிப்பை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது. ஒழுகும் வீட்டில் வசிப்பதாக கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் கண்ணீர் மல்க பேசிய மாணவிக்கு 24 மணி நேரத்தில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் பேசிய தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி பிரேமா தனது வீடு மழை நேரத்தில் ஒழுகும் என்றும் அப்போது பெற்றோர் எப்படி கஷ்டப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டே இருப்பேன் என்றும் கண்ணீர் மல்க கூறினார். மாணவி பேசிய 24 மணி நேரத்திற்குள் அவருக்கு வீடு ஒதுக்கி முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். எப்போதுமே மழை பெஞ்சா வீடு என்ன ஆகுமோ, ஓட்டெலாம் ரொம்ப நனைஞ்சு தண்ணிலாம் அந்த கட்டெல்லாம் ரொம்ப மரத்து போன கட்டை, ஓட்டு கட்டெல்லாம். கலைஞர் கனவு திட்டம் அது மூலமாக எங்களுக்கு ஒரு வீடு அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு முதல்வர் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது குறித்து திரு ஸ்டாலின் தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒழுகும் வீட்டில் அப்பா இருப்பாரே என்ற கவலை பிரேமாவுக்கு இனி வேண்டாம் என்று கூறியுள்ளார். எத்தனையோ பேரின் எதிர்ப்பையும் மீறி படிக்க வைத்த தந்தையிடம் முதல் மாத சம்பளத்தை தந்து மாணவி மகிழ்ச்சி அடைந்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவி பிரேமாவின் கனவை நிறைவேற்றிய அவரது தந்தைக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் புதிய வீடு கட்டி கொடுப்பதற்கான ஆணையை வழங்கி இருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பீகாரில் பெண்கள் சுய தொழில் தொடங்க ஏதுவாக 10,000 ரூபாயை அவர்கள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கும் திட்டத்தை பிரதமர் திரு மோடி தொடங்கி வைத்தார். அந்த மாநில சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் தலைநகர் பாட்னாவில் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் 75 லட்சம் பெண்களுக்கு சுய தொழில் தொடங்குவதற்காக 10,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை டெல்லியில் இருந்து காணொலி மூலம் திரு மோடி தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம் என்ற இந்த திட்டத்திற்கு 7,500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. விழாவில் பேசிய திரு மோடி பீகாரில் உள்ள பெண்கள் சுய தொழில் செய்து சொந்த காலில் நிற்க இந்த பணம் உதவியாக இருக்கும் என்றார். வெளி மாநிலங்களுக்கு வேலை தேடி செல்வதும் இதன் மூலம் குறையும் என்று அவர் கூறினார். अब इस व्यवस्था की ताकत मुख्यमंत्री महिला रोजगार योजना के साथ जुड़ जाएगी. यानी अपनी शुरुआत के साथ ही ये योजना पूरे बिहार में
बिहार के हर कोने में और एक एक परिवार तक प्रभावी होने वाली है। பெண்கள் தங்களுக்கு கிடைத்துள்ள இந்த நிதியை விவசாயம், கால்நடை வளர்ப்பு, கைவினைப் பொருட்கள் தயாரிப்பு, தையல், நெசவு, பிற சிறு தொழில்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று திரு மோடி கூறினார். தங்கள் தொழிலில் வெற்றியடையும் பெண்களுக்கு கூடுதலாக 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். பீகார் தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் பெண்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள நிதி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காசோலை மோசடி வழக்குகளில் சமரச தீர்வு காண்பதற்கான விதிமுறைகளை உச்ச நீதிமன்றம் மாற்றியமைத்துள்ளது. வங்கியில் பணமின்றி காசோலை திரும்பி வந்தது தொடர்பான ஒரு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு மன்மோகன், நீதிபதி திரு NV அஞ்சாரியா அமர்வு காசோலைகள் திரும்பி வருவது தொடர்பான ஏராளமான வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக குறிப்பிட்டது. அதே நேரம் கடந்த சில ஆண்டுகளில் வட்டி விகிதம் குறைந்து வருவதால் இது தொடர்பாக ஏற்கனவே 2010ஆம் ஆண்டில் காசோலை மோசடி வழக்கு ஒன்றில் உச்ச நீதிமன்றம் அளித்த வழிகாட்டு முறைகளில் மாற்றம் செய்வதற்கான காலம் வந்துள்ளதாக நீதிபதிகள் கூறினர். அதைத் தொடர்ந்து புதிய விதிமுறைகளை அவர்கள் அறிவித்தனர். அதன்படி குற்றம் சாட்டப்பட்டவர் வழக்கு விசாரணையில் தனது சாட்சியத்தை பதிவு செய்வதற்கு முன் காசோலையில் குறிப்பிட்ட தொகையை செலுத்திவிட்டால் விசாரணை நீதிமன்றம் எந்த அபராதமும் இன்றி வழக்கை முடித்து வைக்க அனுமதிக்கலாம். குற்றம் சாட்டப்பட்டவர் சாட்சியத்தை பதிவு செய்த பின் மற்றும் விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குவதற்கு முன் தொகையை செலுத்தினால் காசோலையில் குறிப்பிட்ட தொகையுடன் 5% கூடுதலாக வசூலித்து வழக்கை தீர்த்து வைக்க பரிந்துரைக்கலாம். செஷன்ஸ் நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் தொகை செலுத்தப்பட்டால் 7.5% கூடுதலாக பெற்று அந்த நீதிமன்றம் வழக்கை முடித்து வைக்கலாம். காசோலை தொகையை உச்ச நீதிமன்றத்தில் செலுத்தினால் 10% கூடுதலாக செலுத்த வேண்டும். ஏற்கனவே காசோலை மோசடி வழக்குகளில் சமரச தீர்வுக்காக உச்ச நீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல்கள் படி முதல் 2 விசாரணைகளின் போது வழக்கை முடித்து வைக்க அபராதம் ஏதும் கிடையாது. அதற்கு பின்னர் எனில் காசோலையில் குறிப்பிட்ட தொகையில் 10% அபராதமாக செலுத்த வேண்டும். செஷன்ஸ் நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கும்போது வழக்கை முடித்து வைக்க காசோலை தொகையில் 15%, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தால் 20% அபராதமாக செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்க உள்ளதால் தெலங்கானா, ஒடிஷா, மேற்கு வங்க மாநிலங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிஷா கடலோர பகுதிகளில் நாளை கரையை கடக்கக்கூடும் என்று இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. ரங்காரெட்டி மாவட்டமும் வெகுவாக பாதிக்கப்பட்டது. நிர்மல், நிஜாமாபாத், மெஹபூபாபாத், வாரங்கல், கம்மாரெட்டி, மேதக், நாகர், கர்னூல் உள்ளிட்ட 15 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் வரை கனமழை நீடிக்கும் என்பதால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அம்மாநில அரசு முடுக்கிவிட்டுள்ளது. ஒடிஷாவின் 12 மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ள வானிலை மையம் கோரப்புட், மல்கான்கிரி மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வங்கக்கடல் கரையோர மாநிலங்களான மேற்கு வங்கத்தின் 24 ஃபர்கானாஸ் மற்றும் ஜர்கிராம் மாவட்டங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்றும் மகாராஷ்டிராவில் நாளை மழை அதிகரிக்கும் என்றும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் நீலகிரி, கோவை, குமரி, தென்காசி, நெல்லை, தேனி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நாளையும் கனமழை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10,000 கோடி ரூபாய் நிதி கொடுத்தாலும் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி கூறியுள்ளார். சென்னை வேப்பேரியில் திமுக சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் கலந்து கொண்ட திரு உதயநிதி பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் பேசிய அவர் ஹிந்தி திணிப்பை நடைமுறைக்கு கொண்டு வர மத்திய அரசு துடிப்பதாக கூறினார். எப்படியாவது 3வது மொழியா ஹிந்திய தமிழ்நாட்டுக்குள்ள மீண்டும் திணிக்கணும்னு கொண்டு வந்த திட்டம் தான் புதிய கல்விக் கொள்கை. நீ இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக புதிய கல்விக் கொள்கை கொண்டு வர, புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் 2,500 ரூபாய் கொடுப்பன்ற. 2,500 கோடி இல்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நான் புதிய கல்விக் கொள்கையை நுழைய விட மாட்டேன்னு சொல்லி பள்ளி கல்வித்துறையில சாதனைகளை செஞ்சுட்டு இருக்கிறவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்.
திமுகவின் சாதனைகளை பொறுத்து கொள்ள முடியாத எதிரணியினருக்கு தூக்கம் வருவதில்லை என திரு உதயநிதி தெரிவித்தார். முன்னதாக தேசிய மற்றும் சர்வதேச அளவில் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திரு உதயநிதி 819 வீரர்களுக்கு 21 கோடியே 40 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையினை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய சதுரங்க வீராங்கனை வைசாலி, விளையாட்டு வீரர்களுக்கான 3% இடஒதுக்கீடு மிகவும் பயனளிப்பதாக கூறினார். இதுபோல் நிறைய பேருக்கு 3% கோட்டா மூலிமா நிறைய பேருக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஜாப் கிடைக்குது. அண்ட் இது லைக் ஒரு செக்யூர் ஜாப் இருக்கிறது வந்து இன்னும் ஸ்போர்ட்ஸில் பெட்டராக ஃபோக்கஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி உலக ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற ஆனந்த்குமாருக்கு 1 கோடியே 80 லட்சம் ரூபாய், வைசாலிக்கு 75,000 ரூபாய், துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை நிலா ராஜாவுக்கு 12 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது. இந்திய விமானப்படையில் மிக பெரும் பங்காற்றிய MiG-21 வகை போர் விமானங்களுக்கு பிரியாவிடை அளிக்கப்பட்டது. அப்போதைய சோவியத் ரஷ்யாவிடமிருந்து 1963ஆம் ஆண்டு வாங்கப்பட்ட MiG-21 ரக விமானங்கள் பாகிஸ்தானுக்கு எதிரான போர், கார்கில் போர், சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் ஆகியவற்றில் எதிரிகளின் இலக்குகளை தகர்த்து வெற்றி கொடி கட்டின. 60 ஆண்டுகளுக்கு மேலாக விமானப்படையில் கோலோச்சி வந்த MiG-21 விமானங்களுக்கு சண்டிகரில் இன்று நடைபெற்ற விழாவில் ஓய்வளிக்கப்பட்டது. இந்திய விமானப்படையில் முதலாக MiG-21 விமானங்கள் இணைக்கப்பட்ட அதே இடத்தில் நடந்த இந்த விழாவில் 6 விமானங்கள் வானில் பறந்து தரையிறங்கிய போது அவற்றுக்கு தண்ணீர் பீச்சி மரியாதை அளிக்கப்பட்டது. விழாவில் நடைபெற்ற பல்வேறு விமானங்களின் சாகச காட்சிகள் பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தன. MiG-21 விமானங்களுக்கு விடை கொடுக்கும் விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், விமானப்படை தளபதி AP சிங் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இனி வருவது செய்தித் துளிகள். சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்கப்பட்ட திரு செந்தில்குமார், திரு அருள்முருகன் ஆகியோர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைமை நீதிபதி திரு ஸ்ரீவஸ்தவா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். வைக்கம் போராட்டத்தின் போது பெரியார் சிறை வைக்கப்பட்டிருந்த கேரள மாநிலம் ஆலப்புழா அருகே உள்ள அரூக்குற்றியில் 4 கோடி ரூபாயில் தமிழ்நாடு அரசு நினைவு மண்டபம் அமைக்கிறது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா அரூக்குற்றி கிராமத்தில் இன்று நடைபெற்றது. கேரள அமைச்சருடன் தமிழக அமைச்சர்கள் திரு ஏவா வேலு, திரு மூப்பை சாமிநாதன் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் மீது அமலாக்கத்துறை மேல் நடவடிக்கை எடுக்க சென்னை உயர் நீதிமன்றம் விதித்த தடையை நீக்க உச்ச நீதிமன்றம் மறுத்துவிட்டது. 1000 கோடி ரூபாய் முறைகேடு புகாரில் அமலாக்கத்துறை திரு ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் சோதனை நடத்தி பறிமுதல் செய்த ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. இதையடுத்து தொடரப்பட்ட அவமதிப்பு வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்றம் ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ரவீந்திரனுக்கு எதிராக மேல் நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதித்தது. இதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதிகள் தசரா விடுமுறைக்கு பின் வழக்கு விசாரணை நடைபெறும் என்று தெரிவித்தனர். சென்னை நுங்கம்பாக்கம் கல்லூரி சாலைக்கு நடிகர் ஜெய்சங்கர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மந்தை வழியில் நாடக நடிகரும் தமிழ்நாட்டின் முதல் தொலைக்காட்சி தொடர் தயாரிப்பாளருமான SV வெங்கட்ராமன் வசித்து வந்த தெருவுக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த சாலைகளின் பெயர் பலகைகளை முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிண்டி தொழிற்பேட்டை வளாகத்தில் 23 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புவியியல் மற்றும் சுரங்கத்துறை தலைமை அலுவலக கட்டடத்தையும் காணொலி மூலம் அவர் திறந்து வைத்தார். மீன்வளத்துறை, பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம், கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் பணிகளுக்கு தேர்வான 62 பேருக்கு நியமன ஆணைகளை திரு ஸ்டாலின் வழங்கினார். தமிழ்நாடு பாடநூல் கழகம் சார்பில் 26 புதிய நூல்களை வெளியிட்ட அவர் 39 கோடியே 33 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 146 நூலக கட்டடங்களை திறந்து வைத்தார். கள்ளக்குறிச்சியில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள மாவட்ட மைய நூலக கட்டடத்திற்கும் திரு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கல்லங்காடு சிவன் கோயில் முன்பு கும்மி அடிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
வஞ்சி நகரம், கொழுக்கம்பட்டி, பூதமங்கலம் உள்ளிட்ட 3 ஊராட்சி பகுதிகளை உள்ளடக்கி சிப்காட் அமைத்தால் விவசாயம் பாதிக்கப்படும் என கூறி கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 733 புள்ளிகள் சரிந்து 80,426 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 236 புள்ளிகள் குறைந்து 24,655 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 84,400 ரூபாயாகவும் 1 கிராம் 10,550 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 153 ரூபாய் என்ற உச்சபட்ச விலையை எட்டியுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவில் இறக்குமதியாகும் மருந்துகளுக்கு 100% வரி விதித்து ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளதால் இந்திய பங்குச்சந்தையில் மருந்து நிறுவனங்களின் பங்குகள் சரிவை சந்தித்தன. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் கண்ணீர் மல்க பேசிய மாணவிக்கு 24 மணி நேரத்தில் வீடு ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். காசோலை மோசடி வழக்குகளில் சமரச தீர்வு காண்பதற்கான விதிமுறைகளை உச்சநீதிமன்றம் மாற்றி அமைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.